உடன்படிக்கை பெட்டியை கண்டவுடன் அதற்கு பின் செல்லுங்கள். கடத்தக்கூடாதவைகளை கடந்து போக வேண்டுமானால், சில சூழ்நிலைகளை கடந்து போக வேண்டுமானால், சில நிர்பந்தமான நிலைமைகளை கடந்து போக வேண்டுமானால் எதற்கு பின் செல்ல வேண்டும்? கர்த்தரின் பெட்டிக்கு பின் செல்ல வேண்டும். ஆமென். பக்கத்துல கர்த்தரை சொல்ல, கர்த்தரின் பெட்டிக்கு பின் செல்லுங்கள். கர்த்தருடைய பெட்டி என்பது கர்த்தரே முன்னாடி போறது கிடையாது. கர்த்தர் பெட்டிக்கு முன்பாக யார் போவா? கர்த்தரே போவார். சொல்லுங்க பார்க்கலாம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு பின்னாடி போகணும்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு பின்னாடி போகணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்னாடி போகணும். கர்த்தர் அழைத்த பாதைகளுக்கு பின்னாடி போக வேண்டும். உள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் இருக்கிறார். தெரிந்தெடுக்கப்பட்ட பாதை உள்ளே இருக்கிறது. நீங்கள் நானும் பிரயாணம் பண்ண வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டியது கர்த்தருக்கு பின்பாக. நான் சொல்லட்டுமா? யாரெல்லாம் கர்த்தரை பின்பற்றி கடந்து செல்கிறார்களோ அவர்கள் கடக்க முடியாத சூழ்நிலைகளை லகுவாய் கடந்து போவார்கள். கர்த்தர் தாமே உனக்கு முன்னே போவார். யார் உனக்கு முன்னாடி போவா? கர்த்தர் முன்னாடி போனாதான் கடக்க முடியாத பாதைகளை என்ன செய்ய முடியும்? கடந்து போக முடியும். ஏன்னா அவர் பாதைகளை சபை பண்ணுகிறவர். பாதைகளை, நீங்க போற பாதையில எவ்வளவு தடை இருக்கும்னு அவருக்கு தான் தெரியும். நீங்க போற பாதையில எவ்வளவு ஆபத்துகள் இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும். நீங்க போற பாதைகளின் வழியா எவ்வளவு சூழ்நிலைகளை தாண்டி போக வேண்டும் என்பது கர்த்தருக்கு தான் தெரியும். நீங்க போற பாதையில மேடு பள்ளம் யாருக்கு தான் தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அவர் முன்பாக போய் நமக்கு வழியை சபை பண்ணி மேடுகளை தகர்த்து பள்ளங்களை நிரப்பி தடைகளை உடைத்து வழியை செவ்வைப்படுத்தி உங்களையும் என்னையோ நேர்த்தியாய் நடத்துகிறவர். அவர் முன்னாடி போகட்டும், அவருக்கு பின்னாடி நம்ம நடப்போம். கர்த்தருக்கு பின்னாக போகிற எவரோ கடினமான சூழ்நிலைகளை கலங்காமல் கடந்து போவார்கள். கடக்க முடியாததை கடந்து போகணும்னா யாருக்கு பின்னாடி போகணும்? பக்கத்துல கர்த்தருக்கு முன்னாடி போகணும். உலகத்துக்கு முன்னாடி போகிறார், மனிதர்களுக்கு முன்னாடி போகிறார், உலக ஆசாபாசத்துக்கு முன்னாடி போகிறார், பாவத்துக்கு முன்னாடி போகிறார். எதுக்கு முன்னாடி போங்க? கர்த்தருக்கு. இரண்டாவது, கர்த்தருடைய ஊழியருக்கு பின் செல்லுங்கள். முதல்ல கர்த்தருக்கு பின் செல்லுங்கள். இரண்டாவது, கர்த்தருடைய ஊழியருக்கு பின் செல்லுங்கள். கர்த்தருடைய ஊழியர் ஆசாரியர் யாரு? ஆசாரியர். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறது அவர்கள் தான். உடன்படிக்கை பெட்டி கர்த்தர் முன்னாடி போறாருன்னா கர்த்தரை சுமந்துட்டு போறது யாரு? ஆசாரியர், ஊழியர்கள். சொல்லுங்க. நீங்க எப்படி கர்த்தருக்கு பின்னாடி போவீங்களோ அதே போல உங்களை நடத்துகிற ஊழியருக்கு பின்னாடி நீங்க போக வேண்டியது அவசியமா இருக்கு. சொல்லுங்க. ஊழியக்காரன் ஆசாரியர் சொல்லும் போது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆமா என்னன்னு புரிய மாட்டேங்குது. ஆமா, கனம் பண்றது இல்ல, ஆலோசனை கேட்கறது இல்ல, மதிக்கிறது இல்ல, ஆமா கொடுக்கிற கருத்தை கொடுக்கறது இல்ல, இலக்காரமா நினைக்கிறது, இலக்காரமா பேசுறது. நான் சொல்லட்டுமா? எந்த ஊழியக்காரரையும் உங்களை நடத்துகிற எந்த மனிதரும் உங்க நடத்துகிற ஊழியக்காரர் இலக்காரமா நினைக்காதீங்க, அற்பமா நினைக்காதீங்க. ஆமா, கீழ்ப்படிய பழகணும், கற்றுக்கொள்ள பழகணும், அவங்க சொல்பேட்டு கேட்டு நடக்க பழகணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க. ஏன்னா இந்த ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஊழியர் முன்னாடி போகலைன்னா அங்க என்ன ஆபத்துக்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. முதல் ஆபத்தை கடக்க வேண்டியது யாரு தெரியுமா? உங்களுக்காக ஊழியர்கள் தான். தெரியுமா? பலி செலுத்த வருவார், பலி செலுத்த வருவாரு, பலி செலுத்த வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா, அவங்களுக்காக நிவர்த்தி செய்யணும். அவங்களுக்காக என்ன செய்யணும்? நிவர்த்தி செய்யணும். பலவீனமா, பாவமா, அக்கிரமா, சாபமா, போராட்டமா, பிரச்சனையா, ஏதோ ஒண்ணு அவங்களுக்காக ஆசாரியர் செய்யணும், நிவர்த்தி செய்யணும்.